ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்தியன் ஹார்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்மோரில். ரீசெண்டாக நிறைய யூடியூப் ஷார்ட்ஸில் தான் வந்து இதை பற்றி ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஜுவல்லரிஸ் பார்த்தோன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. பேங்கிள், பிரேஸ்லெட்டு அண்ட் வந்து இயர்ரிங்ஸ், அப்புறம் ஜுவல்லரி செட்டாக எல்லாமே வந்து எப்படி இருந்ததுன்னா எல்லாமே வந்து அந்த சில்வர் டைப்பில் தான் இருந்தது. ஆன்டிக் ஜுவல்லரி பட் சில்வர் டைப்பில் தான் எல்லாமே இருந்துச்சு. தவிர கோல்டன் டைப்பில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சில்வர் டைப்லேயே வந்து நல்லா கலர்ஸாக க்ரீனு, பிங்க்கு, பிளாக்கு அந்த மாதிரி நிறைய இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நோஸ் பீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவே வந்து கோல்டில் இருந்தால் கூட நான் ஒன்று வாங்கியிருப்பேன். சரி ரொம்ப நாள் டைப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக நிறைய இருந்தது. நான் இதில் ஒன்று கூட நான் வாங்கலை. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன் வரும், நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல நான் அதிகமாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறதே ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. நான் ஏன் வாங்கலை அப்படின்னு தான் உங்களை வீடியோ லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ வந்து இங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. அந்த ஒரு சின்ன ரிங் எடுத்தாலே 450, ஒரு சின்ன ஒரு இயர்ரிங் எடுத்தாலே 550. நல்லா இருக்குது. அட நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. இது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து 550 அந்த மாதிரி சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. பட் அதே தான், சேம் அதே தான். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சில்வர் ஆக்சஸரீஸ் ஆன்டிக்கில் வந்து நான் அதிகமாக வச்சது கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் ரொம்ப லைக் பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய செட் இருக்குது இந்த மாதிரி, நான் நிறைய லைக் பண்ணுவேன், நிறைய இந்த மாதிரி நான் கலெக்ஷன்ஸ் சேர்த்துட்ருக்கேன் உங்களுடைய ஜுவல்லரி பாக்ஸில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் ப்ரைஸை பற்றி பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கலாம். பட் எனக்கு பொறுத்தவரைக்கும் இது ரொம்பவே ஓவர் ப்ரைஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே நான் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஸோ எது இருக்குது, இது நல்லா இருக்குது, எது எவ்வளோ ப்ரைஸு அப்படின்னு நான் பார்த்து வச்சுட்டேன். ஸோ யூடியூப்பில் எவ்வளோ தூரம் நம்ம கவர் பண்ண முடியுமா வீடியோவுக்கு அவ்வளோ தூரம் நான் கவர் பண்ணிட்டேன். நிறைய வரும் பாருங்கள். இந்த பிரேஸ்லெட்டில் மட்டும் கோல்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக அந்த சில்வர் ஜுவல்லரிஸ் மட்டும்தான். இந்த பேங்கிள்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இயர்ரிங்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்தது. பட் எனக்கு ரேட்டு தான் வந்து செட் ஆகும். ரொம்ப ப்ரைஸி அது. உங்களுக்கு ப்ரைஸ்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு வாங்குறது தான் முக்கியம், நல்ல கலெக்ஷன்ஸ் எனக்கு சேர்த்துக்கணும், நல்ல யூனிக்கான டிசைன் வேணும் சொன்னால் யூனிக் பார்த்தினா நிறைய இருக்காங்க. டிசைன்ஸ் வந்து யூனிக்காக நிறைய விஷயங்கள் இருக்காங்க, அதை நம்ம ஒத்துக்கணும். ட்ரெஸ்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ட்ரெஸ்ஸை நீங்களே பாருங்கள், இந்த கலர்ஸை பாருங்கள். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லைட் கலர்ஸ் விரும்புகிற ஆளாக கூட இருப்பீங்க. பட் நான் லைட் கலர்ஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் நம்ம வந்து ஐ மீன் என்ன சொல்கிறது, வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறோம், நைட்டி மாதிரி கூட நான் யூஸ் பண்ணிப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டிலே நான் போட்டுக்கிறதுக்கு வெளியில் எங்கேயும் போட மாட்டேன் அப்படின்னா வாங்கலாம். பட் அதுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்குள்ளே தான் நம்ம வாங்கணும்னு நினைப்போம் இல்லையா. பட் அது எல்லாமே வந்து 1850, 2000 ருப்பீஸ். அந்த டல் கலர், வெரி லைட் கலர் ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னோடய பர்சனல் இதில் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றுமே எனக்கு பிடிக்கல. 1850. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் காரி கிளாத் என்னமோ சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் மாதிரி இருக்குது. ஒயிட்டில் வந்து த்ரெட் ஒர்க்கு, பட் கலர்ஸாக இருந்தது. இதில் எல்லா கலர்ஸும் கொஞ்சம் க்ரீன், பிங்க், ஆரஞ்சு, பிளாக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லைட் கலர்ஸ் எல்லாமே. பட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட். அதுவுமே 1850 ருப்பீஸ். அப்போ நிறைய இந்த பேக்கெல்லாம் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நார்த் இண்டியன்ஸ். ஸோ நார்த் இண்டியன்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து எங்கள் ஷாப் வந்து வச்சுருந்தாங்க. நைட் லேம்ப்லாம் எல்லாமே நிறைய இருந்தது. யூனிக்கான டிசைன்ஸ், யூனிக்கான பொருட்கள்லாம் இருந்தது. வீட்டுக்கு வந்து நீங்கள் நிறைய இந்த டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வாங்கணும், அந்த மாதிரி குஜராத்தி மாடல் பேகு, குஜராத்தி மாடல் செப்பல்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கணும் ஆசைப்படுவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ப்ரைஸ் வந்து நீங்கள் இப்போவே யோசிச்சுக்கோங்க. ப்ரைஸ் மட்டும் அங்கே காஸ்ட்லி தான், ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ ப்ரைஸ் நான் இப்போயே சொல்லிடுறேன், ரொம்ப காஸ்ட்லி. என்ன சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப காஸ்ட்லி, உங்களுக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனால் அந்த இயர்ரிங்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. இந்த ஜுவல்லரிஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு ப்ரைஸ் தான் ஓவராக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் நிறைய இதை தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இது தவிர வேறு எனக்கு எதுவுமே சொல்கிற மாதிரி தெரியல. டெக்கரேஷன் ஐட்டம் நிறைய இருந்துச்சு, அதை வந்து ஒத்துக்கலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடையிலுமே ட்ரெஸ்ஸு எல்லாமே அதே சேம் டிசைன், சேம் கிளாத், சேம் ப்ரைஸ் தான் வந்து உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஃபுல்லாக எல்லாருமே வந்து நார்த் இண்டியன்ஸ் தான் வச்சுருக்காங்க இந்த ஷாப். இங்கேயே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம், இதில் இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து 850 என்னமோ சொன்னாங்க. இது ஓகே, அந்த கிளாத்துக்கு இது ரீசனபிளாக இருக்குது.
இந்த பர்பிள் கலர் இருக்கு இல்லையா, அதோ நான் எடுக்கிறேன் இல்லையா, இந்த இது வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஒரு 850 சம்திங் தான் சொன்னாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நல்லா இருந்துச்சு, கிளாத்தும் நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு. சேம் இதே மாடலில் வந்து கொஞ்சம் வந்து குத்துற மாதிரியான கிளாத்லாம் வரும். நான் வாங்கியிருக்கேன், அதுவும் என்கிட்ட இருக்குது. இது அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்க மாதிரியான ஒரு கிளாத். இது வந்து நம்ம வாங்கலாம், அதுனா ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்து புளிப்பு மிட்டாய், பல்லி மிட்டாய், கமரக்கட்டு அந்த மாதிரியான மிட்டாய், அப்புறம் வந்து பாக்கு அதெல்லாம் இருந்துச்சு இங்க. இந்த நம்ம பீடாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, சம்திங் என்னென்னமோ எடுத்து போட்டு ஒரு மாரி பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் அங்க இருந்துச்சு. வுட் ஐட்டம்ஸில் வந்து நம்மளுக்கு கிச்சன் ஐட்டம்ஸ்லாமும் இருந்தது. இங்க நம்ம பென்சில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கொண்டு போகிறதுக்கு, அந்த மாரி அந்த சில்வர் ஜுவல்லரிலையா சில்வராகவே இருந்துச்சு அந்த மாடல். காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அது ரொம்ப அழகா இருந்துச்சு. பிடிச்சிருந்தது. பட் காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. சரி, நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து இப்போ நிறைய யூடியூப் நம்ம ஷார்ட்டில் பார்த்துருப்போம். சம்டைம்ஸ் நம்ம போகிறதுக்கு டைம் கிடைக்காது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நம்ம போனால் இனிமேல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு பிளானில் போகலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஷார்ட்டில் உங்களுக்கு எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு இங்கே ஒரு கடை இருக்குது அப்படின்னு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். பட் அவங்க லாங் வீடியோவாக போட்டேன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு இதில் சொல்லலாம். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்றதுக்காக தான் அந்த வீடியோ எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஜுவல்லரிஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல முடியாது. அதிகபட்சம் நான் ஜுவல்லரிஸ் தான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஜுவல்லரி லவ்வர் அப்படின்னு சொல்ல முடியாது. ரீசெண்ட் டைமில் தான் நான் கொஞ்சம் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஜுவல்லரிஸ் நான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால் எனக்கு இந்த ஜுவல்லரிஸ்லாம் பிடிச்சிருந்ததுக்காக நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தேன், சரி நம்ம இதை வாங்கலாமா அப்படின்னு பார்த்தேன். நல்லா இருக்குது, பார்க்க தோணுது, வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். பட் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், இல்லை இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த காசுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான மாடல் கிடச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் யூனிக்கான டிசைன் கிடச்சிருக்கலாம். நான் ரொம்ப டீப்பாக சூஸ் பண்ணுவேன் ஒரு ஐட்டமாக இருந்தாலும். இது நல்லா இருக்குல்ல, பட் இதுவுமே வந்து 550 650 அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த பேங்கிளுமே எனக்கு இந்த மாதிரி சில்வர் அண்ட் கோல்டு கலந்த செயின் போடுறதோ இல்லை பேங்கிள் போடுறதோ ரொம்ப பிடிக்கும். பட் அதுவுமே ரொம்ப காஸ்ட்லி. அதுதான். இப்போ எனக்கு என்னென்னா, நம்ம ஒரு ₹1000 வைக்கிறோம் அப்படின்னா, ₹1000 அட்லீஸ்ட் ஒரு 2 ஐட்டமாவது நம்ம ஒரு 2 இல்லை 3 ஐட்டமாவது நம்ம வாங்கணும். ஆனால் அங்கே ₹1000 எடுத்துகிட்டு போனால் அந்த ₹1000 தான் நம்ம வாங்க முடியும். ஒரு பொருள் தான் வாங்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அதனால வந்து எனக்கு மனசு வரல. எனக்கு மொத்த காசு கொடுத்து ஒரே பொருள் வாங்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சீக்கிரம் மனசு வராது. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, பர்ஃபெக்ட் அப்படின்னா நான் தாராளமாக வாங்கிடுவேன். பட் வந்து எனக்கு அதில் ஏதாவது சின்ன குறை இருந்ததுனா கூட நான் அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி வாங்க மாட்டேன். எனக்கு மனசு வராது. உங்களுக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, அப்படி உனக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எனக்கு வெளியே கிடைக்கல, இங்கே போனால் தான் எனக்கு கிடைக்கும், ரேட் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான அங்கே ப்ராடக்ட் இருந்துச்சு அங்கே. இந்த பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. பட் இதில் என்னென்னா, எனக்கு வந்து ஒரே ட்ரெஸ்ஸுக்கு தான் இது போட முடியும். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் இதை நம்ம வேர் பண்ண முடியாது. அப்போது நான் இது 850 கொடுத்து 950 கொடுத்து இந்த ஒரே பிரேஸ்லெட் வாங்குறதுக்கு எனக்கு மனசு கேட்கல. அப்புறம் மல்டி கலர்லேயும் இருந்துச்சு. ஆனால் மல்டி கலர் பார்க்கும்போது ஒரு மாதிரி கன்ஜெஸ்டடாக இருந்தது, ஒரு மாதிரி நீட்டான ஒர்க் மாதிரி தெரியல. அதனால் அதையும் வாங்கலை. இந்த ஜுவல்லரிஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு 250 350 அந்த மாதிரி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு 3 செட்டாவது வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு பல்காக வாங்கணும், எனக்கு ஒரு ₹3000 கொடுத்து ஒரே ஒரு பொருள் வாங்கினதுக்கு சுத்தமாக எனக்கு மனசு வராது. ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்திருக்கேன். பட் ஜுவல்லரியில் எதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணலை. உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கணுன்றதுக்காக நான் காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. இதுவுமே வந்து 750 850 அந்த மாதிரி ப்ரைஸில் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. எனக்கு பிடிச்சதுலே சூப்பரான கலர், சூப்பரான டிசைன், சூப்பரான கிளாத்து, நல்ல செம்ம ஒர்க் அப்படின்னு நினச்சது இது ஒன்று தான். பட் இதுவுமே மெட்டீரியல் ஆகிடுச்சு. இது மட்டும் வந்து ரெடிமேடாக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். இதுவுமே வந்து 1000 இதுவுமே ₹1850 தான் சொல்லியிருந்தாங்க. பட் அது ரெடிமேடாக இருந்தால் நான் வாங்கியிருப்பேன். அது திருப்பி நம்ம வாங்கி தச்சு ரொம்ப கஷ்டம். இப்போலாம் நம்ம ரெடிமேட் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. இப்போலாம் மெட்டீரியல் வாங்கி தச்சு போட்டு ரொம்ப காலம் ஆச்சு. ஸோ அப்போ நிறைய இந்த வுட் ஐட்டம்ஸ், வீட்டு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. குட்டி குட்டி வுட்டிலேயே இந்த சின்ன சின்ன இந்த என்ன சொல்கிறது, நீங்களே பாருங்கள், அது பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. இந்த வண்டி பேர் என்ன? ஸோ இந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி என்ன சொல்கிறது பேர், அது அந்த சம்திங் நிறைய அழகழகாக இருந்தது. சப்பாத்தி உருட்டுறது, அப்புறம் வந்து நிறைய இந்த வுட் ஐட்டம்ஸ், அந்த பவுலு, நீங்களே பாருங்களேன், அந்த பூ வைக்கிற அந்த ஜாடி எல்லாமே இருந்துச்சு. ப்ரைஸி தான்.
இது டெக்கரேட் பண்ணுற மாதிரியான ஒரு அழகான ஒரு குட்டி சைக்கிள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி சாமி சிலை, அப்புறம் வந்து அனிமல்ஸோட ஸ்டாச்சு இது எல்லாமே நிறைய இருந்துச்சு. வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து அந்த வெயில் அடிச்சுதா அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிளாக்காக தெரிகிற மாதிரி இருக்குல்ல. பட் இதெல்லாம் பிளாக்காக இல்லை, ஃபுல்லாக அழகாக அந்த ஒரு காப்பர் கலர் தான், கோல்டு வித் காப்பர் கலர் கலந்த மாதிரியான ஒரு டிசைன் கலர்ஸ் தான் இருந்துச்சு அதில். தொண்டை கட்டிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த குட்டி குட்டி ஸ்டாச்சுலாம் செம்மையாக இருந்துச்சு. விநாயகர் சிலை, முருகர் சிலை, அம்மன் சிலைன்னு சொல்லிட்டு நிறைய சிலை குட்டி குட்டியாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்ம வீட்டிலலாம் சாமி கும்பிட்றதுக்கு ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டாச்சு வாங்கி நம்ம பூஜை ரூமில் வச்சோன்னா நம்மளுக்கு இன்னுமே நல்ல ஒரு யூனிக்கான ஒரு இதுவாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு சாமி கும்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இது மாதிரிலாம் வாங்குறதுக்கு ஆசைப்படுவீங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போகலாம். ஏன்னா இது இங்கே இருக்குது, நிறைய இருக்குது, கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அப்போ தான் நம்ம ஏதாவது 1, 2 வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்க முடியும். அதனால கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்க இடத்துக்காக நம்ம போய் வாங்கணும். கொஞ்சமாக இருக்க இடத்துக்கு போனால் செட் ஆகாது. இது பார்த்திங்கன்னா மாஃபு. ஸோ எப்படிலாம் மாஃப் யூஸ் பண்ணலாம், இது என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ஆலா மாதிரியான ஒரு லிக்விட். இந்த ஒயிட் துணிலாம் வந்து நிறைய கரை பட்டுச்சுன்னா இது போட்ட உடனே அந்த ஸ்டெயின்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா ப்ளூ இங்க் வந்து ஒரு கிளாத்தில் போட்டாங்க. ப்ளூ இங்க் கிளாத்தில் போட்டு அது மேலே இந்த ஸ்டெயின் ரிமூவர் ஊற்றி விட்டு அந்த ப்ளூ இங்க் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு, காலி ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. இது நல்லா இருக்கே இது அப்படி சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக அந்த கலர் கிளாத்லலாம் போட்ட கலர் போயிடுமா அப்படிலாம் சொல்லி நாங்கள் கேட்டோம். பட் அப்படிலாம் போகாது. பட் பிரிண்ட் வச்ச ஒரு கிளாத்தாக இருந்தால் அதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிண்ட்டு போகாத மாதிரி கிளாத்தாக இருந்தால் அது போகாது, சாயமும் போகாது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு வந்து பாப்பா ஸ்கூல் போகிறா இல்லையா, இந்த சின்ன சின்ன அது மாதிரி கரை இருக்கும்ல, நார்மல் சாப்பாட்டு கரை, அந்த மாதிரி அழுக்கு கரைலாம் வந்து எனக்கு போகலை. நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு அது போகலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ளூ இங்க் மட்டும் தான் போட்டு ட்ரை பண்ணாங்களே தவிர வேறு மற்றபடினா கரைக்கெல்லாம் வந்து அவங்க ஏதோ ட்ரை பண்ணி காட்டல. நான் அப்போயே சொன்னேன் ப்ளூ இங்க் வேண்டாம், வேறு ஏதாவது அழுக்கு கரையாக இருந்தாலும் போட்டு காமிங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். பட் அங்கே அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு இல்லை. ஆனால் அவங்க வந்து போட்டு காமிச்சாங்க, இது கொஞ்சம் அழுக்காக இருக்குது, இதில் நீங்கள் வந்து லிக்விட் போட்டுட்டு அந்த கொஞ்சம் சோப்பு போட்டு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி இன்னும் நான் ட்ரை பண்ணலை. மேபி ட்ரை பண்ணால் அது நல்லாயிருக்குமான்னு தெரியாது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி லைட் லேம்ப் இருந்துச்சு, சூப்பர் டெக்கரேஷன் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சொப்பு சாமான் பாப்பாங்களுக்கு. குட்டி இந்த டீ ஜாரா, தண்ணி இதை ஏதோ சொல்லுவாங்க. அப்புறம் இந்த குட்டி குட்டியாக அழகழகாக இருக்குது ஷூ, அப்புறம் வந்து நிறைய இந்த ஃப்ளைட்டு, காரு, இது எல்லாமே வந்து இந்த செம்பிலே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே குட்டி குட்டி சொப்பு அழகாக இருந்துச்சு. நம்ம சில்வரில் வாங்கி கொடுப்போம் இல்லையா குழந்தைங்களுக்கு, இப்போ வந்து இந்த மாதிரி கோல்டுலேயே விற்கிறாங்க. ஐ மீன் அந்த காப்பர்னு நினைக்கிறேன், இது எல்லாமே காப்பர் தான் நினைக்கிறேன் நான். நல்லா அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு கிச்சன் ஐட்டம் எல்லாமே இங்கே இருந்துச்சு. கேஸ் ஸ்டவ்வு, அப்புறம் இந்த கிட்டனு, அதுக்கப்புறம் வந்து அப்புறம் கரண்டி, கடாயி, சாப்பாடு குண்டா, அது இதுன்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேம் சூப்பராக இருக்குல்ல. அழகாக நம்ம ஒரு வாலில் மாட்டினோன்னா செம்ம ஒரு ரிச் லுக்காக இருக்கும். இது பார்க்குறதுக்கு நல்ல டார்க் கலர்ஸில், டார்க்கு பேக்ரவுண்டில் ஒரு கோல்டு கலர் ஸ்டாச்சு ஒட்டின மாதிரியான ஒரு ஃப்ரேம் சூப்பராக இருந்துச்சு. இது நம்மளோட வீட்டில் வாங்கி மாட்டினா நம்ம வீடு பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த வாட்ச் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதுவுமே எனக்கு ஒரே கலராக இருக்குது. ஒரே கலர்லேயே நம்ம ஒரு திங்ஸ் வாங்கினோன்னா அது ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தான் போட முடியும். நான் இந்த ஒரு மைண்ட் தாட்லேயே வாங்காமல் விட்டுட்டேன். சரி ஓகே மறுபடியும் நம்ம அந்த வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணலாமா, நல்லா இருக்கே சொல்லிட்டு திரும்பி போகும்போது எந்த கடையில் பார்த்தேன்னு ஞாபகம் வரல எனக்கு. நிறைய ஜுவல்லரி ஷாப் இருந்துச்சா, ஸோ எந்த கடையில் பார்த்த ஞாபகம் அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் கடைசியாக வாங்கினது ஒரே ஒரு ஐட்டம். இங்கே என்னென்னா ஒரு ஐட்டம் 2, 3 ஐட்டம் வாங்கினேன். இதில் வந்து ஒரு செப்பல் வாங்கினேன். 650 ருபீஸ். அது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது. பட் அது கட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. கட் ஆகிறதுக்கு தண்ணியில் பட்டா கட் ஆகுன்ற மாதிரியான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் 650 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன், எவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னு எனக்கு தெரியல. தண்ணிலாம் பட்டால் தான் தெரியும். இங்கே தான் வாங்கினேன் செப்பல். அதுக்கப்புறம் வந்து ஒரு மேட் வாங்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்டெயின் ரிமூவர் லிக்விட், அது வாங்கணும். அப்புறம் ஒரு ஸ்பஞ்சு வாங்கணும். 100 ரூபா. அது கேஸில் இந்த கிச்சனில் தண்ணி பட்டுச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக சோக் பண்ணிடுவோம் க்ளீன் பண்ணும்போது, அந்த மாதிரியான ஒரு ஸ்பஞ்ச் வாங்கணும். ஸோ அவ்வளோதான், பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சு. இவ்வளோ தான் வாங்கணும். ஸோ வந்து எனக்கு பெருசாக நாங்கள் அதிகமாக வாங்கலை. ஸோ ஒரு வீடியோவில் கவர் பண்ணலாம், யாருக்காவது அங்கே போகிற ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டு போனால் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நாங்கள் இது வரைக்கும் வீடியோ எடுத்தோம். ஸோ இந்த செப்பல் தான் வந்து நான் வாங்கினேன். பட் அது ரெட் கலரில். தேங்க்யூ, பை.